என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். டேய் கணேஷா, எங்கல உங்க குடும்பத்தை ஆளே காணோம், சீக்கிரம் வர சொல்லல. அப்புறம் என்ன விசேஷம்னு சொல்லவே இல்லை. லே, என் பையனுக்கு கடைசியா பொண்ணு பார்த்தாச்சுலே. இந்த ஏரியா தான் அந்த பொண்ணு. இந்த ஏரியாவா? யார் அங்கிள்? பூக்கார் லட்சுமின்னு சொன்னாங்க. போய் தான் இனிமே பார்க்கணும். ஏன் தம்பி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமோ? ஓஹோ, பூக்கார் லட்சுமி பொண்ணா? சரி சரி, அந்த அம்மா ரொம்ப நல்லா தெரியுமே, அதான் அவன் ஷாக் ஆகி நிக்கான். அப்படியா? அவங்களுக்கு தெரியுமா? எப்படி? அந்த அம்மா தானே எங்க ஆபீஸ்க்கு டெய்லி பூ போடுறாங்க. அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப நல்லவங்களே. அங்கிள், இந்த சம்மதத்தை யார் கூட்டிட்டு வந்தா? தூரத்து சொந்த எங்க அப்பத்தா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? பொண்ணெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனிமேதான் தம்பி பார்க்கணும், அதனாலதான் வந்திருக்கோம். லே கணேஷா, பொண்ணெல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்காதல. தங்கமான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. எப்பா நீ கொஞ்சம் வாயை முடிட்டு சும்மா இரு. யாழை அப்படி சொல்ற? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஒரு நாள் நம்ம ஆபீஸ்க்கு வந்தபோது நீயும் பேசிக்கிட்டு தானே இருந்த? அப்பயே தெரியலையா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி? அதை தானே இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கிட்ட சொல்றதுல தப்பு கிடையாது. நல்லா சொன்ன சேகரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம் பத்தியா? அதான் நல்லபடியா சொல்றதுல தப்பு கிடையாது. இவங்க வேற நேரங்காலம் தெரியாம. ஏங்க அடடே, வாங்க வாங்க. சேகரே, என் குடும்பத்தை பார்க்கணும்னு சொன்னியே, பாரு இவங்க தான் எங்க குடும்பம். வாங்கம்மா, வணக்கம். என்னை யாரும் தெரியுதா? யாரும் தெரியலீங்களே. யாரு? சாரதா, எனக்கு ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டு உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அவன் தான் இவன். ஓ அப்படியா? வணக்கம்ண்ணே. ஆமாம்மா, அந்த ஃப்ரெண்டு நான் தான். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க மட்டும் தான் வந்தீங்களோ? இல்லம்மா, என் பையனும் வந்திருக்கான். எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. வீட்டுல அண்ணியை கூட்டிட்டு வரலையானே, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்லம்மா, நான் ஆபீஸ்ல இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இங்கிருந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போய் ஒரு வேலையே போக வேண்டியது இருக்கு. சரிண்ணே, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள போவோம். டேய் கணேஷா, உனக்கு 2 பொண்ணு ஒரு பையனாலே? இல்லலே, அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்களே 2 பேரும், அவங்க தான் என் பையன் என் பொண்ணு. இந்த பொண்ணு என் பையனோட ஃப்ரெண்டு. பிள்ளைங்களா, பேர் சொல்லுங்கம்மா அங்கிளுக்கு. வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஆமா, எப்படி இருக்கீங்க? அடடே பிள்ளைங்களா, என்ன பேரு? பாப்பா, உன் பேர் என்னம்மா? அங்கிள், என் பேர் காயத்ரி. நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அங்கிள், என் பேர் சிவா. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க அங்கிள். அப்படியா? இந்த பாப்பா? என் பேர் கீர்த்தி அங்கிள். இதோ என் பையன் பேரு கதிர். லே, பேசல அவங்க கிட்ட. நான் தான் கதிர். இவனை எங்க பார்த்த மாதிரி இருக்கே. இவங்க அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாளாச்சே. ஏய் சிவா. சொல்லு கிசி. இந்த பையன் யாருன்னு தெரியுதா? கோயில்ல ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தால, அந்த பையன் தானே? இல்ல வேற யாரோவா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்து இந்த பையன் தான். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். என்ன நீங்க எங்கன்னா பார்த்ததுண்டா? நான் பார்த்தது இல்ல. என்ன எங்க பார்த்தீங்க? ஆமா, கோயில்ல ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்ப நான் பார்த்துருக்கேன். யார சொல்றான்? ஒருவேளை செல்விய சொல்றானோ? ஓ அதுவா? அவங்க எங்க ஆபீஸ்க்கு பூ போடுறவங்க. ஒரு 2-3 நாளா அவங்க பூ போடல, அதான் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆமா, அவங்க 2-3 நாளா பூ போடல, அதான் ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருந்தேன். தூரமா இருந்து நீங்க பார்க்கையில சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓ அப்படியா? சரி. ஹாய், நான் தான் சிவா. என் பேர் கதிர். இவன் முகர் கட்டியை பார்த்தா அவ்வளவு நல்லவ மாதிரி தெரியலையே. எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. கீர்த்தி. சொல்லல. இங்க பாருமா கீர்த்தி. சொல்லுங்க ஆண்டி. இங்க பாருமா, என் பையனுக்கு இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோங்க. வாழை போல எல்லாம் சொல்லாத. வாங்க போங்கன்னு சொல்லு, இல்ல பேர் சொல்லி கூப்பிடுமா. அப்படியெல்லாம் கூப்பிடாத. பாக்குறவங்க ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க. எம்மா, அவ என் ஃப்ரெண்டு. யார் என்ன சொல்றது? ஃப்ரெண்டா இருக்கட்டும்ல, நான் வேணான்னு சொல்ல. வந்த இடத்துல கொஞ்சம் மரியாதையா பேச சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் அவளுக்கு தெரியும். உன் வேலையை பாரு. சிவா, நீ எதுக்காக இப்ப கத்துற? சும்மா இரு. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? வந்த இடத்துல அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கெல்லாம் தெரியாது, புரியாது. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னவோ. சரிங்க ஆண்டி, இனிமே நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். சரி அப்படியே நிக்காம வாங்க உள்ள போவோம். வாங்கக்கா, வாங்க. வணக்கம். வாங்க. ரொம்ப நேரம் ஆயிட்டாக்கா வர்றதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சீக்கிரமாகவே வந்துட்டோம். வாங்க உள்ள போகலாம். வாங்க. மகேஷக்கா, மாப்பிள்ளை பார்த்தீங்களா? நல்லா இருக்கிறாரு இல்ல? ஆமா லட்சுமி, நல்லா இருக்கிறாரு. வாங்கக்கா, உள்ள போகலாம். வாங்க. நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிங்க.
ஆ சரி. உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வஸ்தாரா? தெரியாது. இல்லை, வெளியில எல்லாம் மாట్లాடுతున్నారు కదా, எனக்கு தெரியும். வெளியில எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். பொண்ணு చూసేకి వస్తే இப்படிதான் இருக்கிறதா, సంతోషமா ఉండాలి. అయ్యో భగవంతుడా, பேசிக்கிட்டே మీ పేరు అడగడానికి మర్చిపోయాను. உங்க పేరు என்ன? செல்வி. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காరు వచ్చేస్తారు. నీకు నా రెడీ పண்றேன். நான் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு వస్తాను, మీరు ఉండండి. வேணாம், நான் இப்படியே இருக்கேன். అలా చెప్పకూడదు. இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, நான் ரெடி பண்றேன். புஷ்பா, என்ன துணி மாத்தலையா? சீக்கிரம் மாத்துங்கம்மா, ஆளுங்கெல்லாம் வந்தாச்சு. చెప్పండి అక్కయ్య. எது செப்பல் வேணுமா? ஆஹா, சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏம்மா சீக்கிரம் துணியா மாத்து, ஆளுங்கெல்லாம் வந்தாச்சு. இன்னும் அந்த பிள்ளைக்கு வேற என்ன ரெடி பண்ணாம இருக்கு. அழகே அழகே, இப்போ மாத்திடுறேன். செல்வி, அப்படியே நிக்காம போமா, போய் துணியே மாத்து. எத்தே, நீங்களாச்சும் அம்மாவுக்கு சொல்லுங்க தே, எனக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்க்க வேணும்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா அம்மா கேட்பாங்க. ఏంటి ఈ బిడ్డ ఇప్పుడు சொல்லுது? உனக்கு இந்த சம்மதத்துல ఇష్టం కాదా? అక్కయ్య గారు, మీరు చెప్పండి, நீங்க சொல்லுங்க. இந்த கல்யாணத்துல செல்விக்கு இஷ்டம் இல்லையா? நம்ம நாட்டுல பிடிச்ச மாதிரி எங்க அம்மா கல்யாணம் நடக்கு? அப்படி பிடிச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்குன்னு இருந்தா பாதி பெண்கள் என்ன, முக்காவாசி பெண்களுக்கு கல்யாணமே நடக்காதீங்க. అవునక్క, நீங்க சொல்றது கரெக்ட். அதனால தான் నేను నాకు నచ్చిన உடனே పెళ్లి చేసుకున్నాను. ஐயோ, ஒண்ணுமே புரியலம்மா நீ பேசுறது. சீக்கிரமா துணியை மாத்து, அந்த பிள்ளைக்கு வேற ரெடி பண்ணணும். சரி சரி, இப்படி ரெடி అవుతాను. செல்வி ரா, ரெடி ஆகலாம். வேணாம். ஏ அம்மா, அங்க வந்து ஆளுங்கெல்லாம் உட்காந்தாச்சு. வேணாமல்ல, வேணாம். ரெடி ஆயிட்டு வா செல்வி, சும்மா விளையாடிட்டு இல்லாம. செல்வி, இப்ப பார்க்க தான் அம்மா வந்திருக்காங்க. முதல்ல நீ ரெடி ஆயிட்டு வா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எத்தே, எனக்கு பயமா இருக்குதே. வந்தவங்களுக்கு பிடிச்சி போய் கல்யாணம் வரைக்கும் போயிட்டா என்ன செய்யறது? எனக்கு பயமா இருக்குதே. எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம். அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க தே. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குதே, வரதுக்கே பிடிக்கல. என்ன இவன் கல்யாணம் ஒத்து ஒத்து வந்துட்டு லவ்வா? நான் தான் சொல்றேன் இல்லாம, முதல்ல ரெடி ஆயிட்டு அந்த காஃபியை எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிப்போம். போ, இன்னும் நீ வராம இருந்தா உங்க அம்மா இங்கேயே வந்துருவாங்க, அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லையா? ஆமா, உங்க அம்மா வந்தா ஆடுவாங்க. என்ன, வா அந்த துணி எடுத்து மாட்டு, நாங்க ரெடி பண்றோம், நடு. ஏ பகவந்தடா, ரொம்ப பாவமா இருக்கே. லட்சுமி, உன் பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? கூப்பிடுடியம்மா, வந்து பார்க்கட்டும் ஆளுங்க. கூப்பிடுறா, அப்ப தான் ரெடி ஆகிட்டே இருக்கிறா. ஏ சிவா, ஒரு வழியா பொண்ணு வரப்போகுதுல பாரு. கீர்த்தி, ஒரு விஷயத்த கவனிச்சியா? வெளியே அந்த பையன் பூ கொடுக்காதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா? ஒருவேளை அந்த பூக்கார பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமா? ஏய், ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. முதல்ல இந்த பொண்ணு பாரு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா, இல்லை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணான்னு நமக்கு என்ன தெரியும்? முதல்ல பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா தெரிஞ்சுப்போம். கீர்த்தி, அந்த பொண்ணு இந்த பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப அழகா இருந்தா இல்ல? லேய், ரொம்ப தான் வலியுறல. முதல்ல பொண்ணை காட்ட சொல்லல, அப்புறமா பேசிப்போம். ஏய், நான் எப்படி சொல்றது? நீயே சொல்லு. ஓஹோப்பா, நானும் சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. அடடே, மாப்பிள்ளை தம்பி, அவங்க யாரு? அவங்களும் உங்க தங்கச்சி தானே? இல்ல, இவங்க என் ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? நான் கூட தங்கச்சின்னு நினச்சிட்டேன். இல்லைங்க ஆண்டி, அது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. காலேஜ்லேருந்து ஒன்றா படித்தவங்க, அதான் அவங்களும் கூட்டிகிட்டு வந்தோம். ஐயோ, நான் சொந்தக்கார பொண்ணு இல்லை நினச்சேன். ஃப்ரெண்டா? சரி சரி, ரொம்ப பக்கமாக நின்று பேசுவோம். சொந்தக்கார பொண்ணுன்னு தான் இல்லை நினச்சேன். அனிதா, பேசாமல் உட்காரு. அவங்க சொந்தக்கார ஃப்ரெண்டு யாரோ இருந்துட்டு போகிறாங்கம்மா, சும்மா உட்காரு பேசாமல். இல்லைக்கா, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. அக்கா, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிட கூடாது. அவங்க அப்படி தான், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, நல்லா வெளிப்படையாக பேசிடுவாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிட கூடாது. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி, பொண்ணை கூப்பிடுங்க. சரிண்ணே, இப்போ கூப்பிட்றேன். பேபி, பொண்ணை கூட்டிட்டு வா பேபி. ஏக்கா வாரம். என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. லட்சுமி அக்கா, எப்படி சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேனா? பேபி, என் பையன் ஒருத்தி இழுத்துட்டு வந்தானே, அவ எங்க? நான் தாக்கா உள்ள ஒரு வேலையை வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவளை அங்கேயே இருக்க சொல்லுமா, வெளியே வந்துடாதான்னு சொல்லு. நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம நில்லுங்க. என்ன லட்சுமி, பொண்ணுக்கிட்ட நீயே பேசிட்டு இருக்க, எங்களையும் கொஞ்சம் பார்க்க விடாமா? ஒன்றுமில்ல, அப்பதான் சும்மாதான்.
ஐயோ, இந்த பொண்ணா இந்த பொண்ணா நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆண்டவா, என்ன சொல்றதுன்னு தெரியல. பாப்பியா கீர்த்தி, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணு அமைஞ்சிருக்கு. ஆண்டவா, ரொம்ப நன்றி. முதல்ல உன் கோயிலுக்கு நான் வரேன்ப்பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரலே. நீ நினைச்ச பொண்ணு கிடைச்சிட்டா பாத்தியா? அதான் சொல்றது, லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கல. உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு பாத்தியா? முதல்ல எனக்கு ட்ரீட் கொடுக்கணும், சரியா? ட்ரீட் தானே, சூப்பரா கொடுத்துடலாம் விடு. என்னம்மா உன் பேரு? சொல்லு, கேட்குறாங்களே, பேர் சொல்லு. செல்வி. லே, செல்வியாமல? எந்த பேரா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆளவே ஓகே பண்ணியாச்சு, பேரை ஓகே பண்ண மாட்டேனா? ஐயா, ரொம்ப தான் அலையிறல நீ. எப்படியே சொல்லிட்டு போ. எப்பா, கொஞ்சம் திரும்பி தான் பேச. முடியாது முடியாது, என் ஆள் வந்து நிற்க, நான் உங்ககிட்ட திரும்பி பேசணுமா? போ போ. இதோட்டா பார்ப்போம். பாரு பாரு. யாழே இவ்வளோ நேரம் என்னல பண்ணிட்டு இருந்த வெளியே? லே, ஒரு ஃபோன் வந்துட்டுலே, பேசிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. என்ன லட்சுமி ஆச்சரியமா பார்க்குற அப்படி இருக்கு? நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. திடீர்னு வந்துட்டீங்களா, அதான் ஒரு மாதிரி ஆச்சரியமாக போயிட்டு. நானும் உங்களுக்கு எதுவும் சொல்ல கிடையாது, நீங்களா வந்திருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக போயிட்டு. வேற ஒன்றும் இல்லையா? அவன் ஏன் ஸ்நேகித, நான் தான் கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்காக தான் அவன் வந்திருக்கான். ஓ அப்படியா? எனக்கு தெரியாது இல்லை, அதான் என்ன எதுன்னு தெரியாமல் முழிக்கேன். போண்டா கோழி, அந்த பையனை பார்த்தியா எப்படி செல்வியை பார்க்குறான்னு சொல்லி? இன்னைக்கு 7:30 இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பார். ஆமாக்கா, பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி. பேபி நிற்கிறா, எதுவுமே சொல்லாம. அண்ணே போங்க, போய் உட்காருங்க. பார்த்தீங்களா, போய் உட்காருன்னு சொல்கிறா. ஆளே இப்படி வா, வந்து உட்காரு. வாரேன் வாரேன். லே, வரையலே? இல்லப்பா, நீங்க போங்க. எப்படிலே, நான் தான் சொன்னமில்ல, பொண்ணெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி அழகாவும் இருக்கா பாத்தியா? ஆமாம்ல, நீ சொன்ன மாதிரி தான், நல்ல லட்சணமா இல்ல இருக்கா. பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஏதாச்சும் பேசுறதா இருந்தா பேசுங்க. சொல்லுமா, நீ ஏதாச்சும் பேசு. சமைக்க தெரியுமா உனக்கு? செல்வி செல்வி. கதிர், என்னம்மா ஒன்றும் பேசாம நிக்க? ஏதாச்சும் பேசு. கதிர், இந்த கோலத்தெல்லாம் பார்க்கவா நீங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? முடிஞ்ச இதை தடுத்து நிறுத்துங்க கதிர். என்னால முடியல கதிர், நீங்க எனக்கு வேணும் கதிர். செல்வி, நீ கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது. நான் இருக்க, தைரியமா இரு. ஐயோ, இவன் என்ன இவ்வளவு முழங்குற மாதிரி இல்லை பார்க்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி சரி, நம்மளே ஏதாச்சும் பேச்சு கொடுப்போம். பொண்ணும் ஏதாச்சும் பேசினா நல்லா இருக்கும். சமைக்க தெரியுமான்னு கேட்டேன், இன்ன வரைக்கும் எதுவும் பதில் சொல்லாமல நிக்கிறாப்ல. இப்ப என்ன, கூட்டிட்டு போய் முதல்ல சமையல் கட்டில விட்டுடுவியோ? வேற ஏதாச்சும் கேட்காம, சமைக்க தெரியுமா, ஆட தெரியுமா, பாட தெரியுமான்னுட்டு வேற ஏதாச்சும் கேளு. படிச்சிருக்கியா, என்ன பண்ற அப்படின்னு கேளு. இல்லைங்க, என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல, அதான் சமைக்க தருமான்னு கேட்டேன். நம்ம வீட்லயே ஆட்கள் உண்டு, இந்த புள்ள வந்து தான் சமைக்க போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேங்க நான். ஐயோ அக்கா, அதெல்லாம் நல்லா சமைக்குவா, சாப்பிடுவா, நல்லா தூங்குவா. அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்கள் பொண்ணெல்லாம் எல்லா வேலையும் செய்வாக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லைம்மா, சும்மா தான் நான் கேட்டேன். ஆமாக்கா, எங்கள் பொண்ணு நல்லா சமைப்பா. லே சிவா, பொண்ணு எப்படில பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் பேசுறதா இருந்தால் பேசல, ஏதாச்சும் கேளு. ஏமா, நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ணு. லே, நம்ம என்ன நிச்சயத்துக்கால வந்திருக்கோம், பார்க்க தானே வந்திருக்கோம். அதெல்லாம் விட மாட்டாங்க, வேலையை பாரு. இல்லம்மா, இந்த பொண்ணு தான் நான் கட்டுவேன், அதனாலதான் நீ கேளு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னவா உன் பிள்ளைக்கு ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாப்புல? இல்லைங்க, பொண்ணுக்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்கிறான், அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கேன். என்னக்கா பேசணுமா? இங்கே பேசலாம் இல்லையாக்கா? ஏன்னா இன்னும் நிச்சயம் கிட்ட எதுவும் பண்ண கிடையாது, அதுக்குள்ளே போய் தனியாக பேசணும்னா எப்படின்னு பார்க்குறதா இருக்கு. ஆமாக்கா, அதே தான் நானும் சொல்கிறேன். எனக்கு பொண்ணெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் தனியா பேசணும், வேற ஒன்றும் இல்லை. லட்சுமி, நீ என்ன சொல்கிற? அனுப்பலாமா தனியாக பேசுறதுக்கு? அதில் போய் என்ன லட்சுமி, எந்த காலத்தில் இருக்கீங்க? இந்த காலத்தில் பொண்ணு பையனை தனியாக பேசுறது என்ன சகஜம் தானே? அனுப்பிச்சு விடு, பேசிட்டு வரட்டும். பையனுக்கு தான் பொண்ணு பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறான் இல்லையா? எப்படி இருந்தாலும் இவனை தான் கட்டணும். போ போ, அமுச்சு விடு, பேசட்டும். மனசில் என்ன இருக்குதோ திறந்து பேசட்டும், அதில் போய் என்ன? அதுக்கு இல்லை அப்போ தான், எப்படி அனுப்ப தனியான்னு சொல்லிதான். வேணும்னா நான் வேணா போட்டுமாக்கா கூட. ஏ போண்டா கோழி, தனியா பேசணும்னு சொல்றாங்க, நீ வேற போகணும்னு சொல்ற. வாயை மூடிட்டு உட்காரு. தனியாலாம் நான் போய் பேசிட மாட்டேன், நான் இங்கேருந்தே பேசுகிறேன். நான் தனியாலாம் போக மாட்டேன்.
ஐயோ செல்வி, சும்மாதாம்மா. ஏதோ என் பையன் ஆசைப்படுறான், அப்படி ஒண்ணு கேட்டுட மாட்டான். ஏதோ சின்ன சின்ன வார்த்தை கேட்பான், அதுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வா. நாங்கெல்லாம் இங்க தானே இருக்கோம், எதுக்குமா பயப்படுற? அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படக்கூடாது சரியா? நீ எங்க வீட்டுக்கு வர பொண்ணு, அதனால ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நாங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டோம். பேபி, நீ கூட போறியா? உள்ள அவ வேற இருக்கா, நீ கூட போய் நில்லு. சரிக்கா நான் போகிறேன். செல்வி, பையன் ஏதோ தனியா பேசணுமா? போ கூட போ. பேபி அக்காவும் வரா, போய் நின்று பேசுங்க. எம்மா வேணாம்மா, நான்லாம் பேச மாட்டேன். 4 பேர் இருக்கிறாங்கன்னு காட்டி சும்மா இருக்கேன். சொன்ன வேலையை செய். போ, போயிட்டு பேசிட்டு வா. நாங்களாம் இருக்கோம் இல்லையா? போ, ஏதாச்சும் சொல்லிடாம. எம்மா வேணாம்மா, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு செல்வி, நீ எதுக்காக இப்படி நடிச்சிட்டு நிக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் இருக்கான்னு சொல்லி தானே, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு காட்டி தான் நானும் பேசாம இருக்கேன். இல்லை இங்க என்ன நடக்கும் தெரியாது. மரியாதையே போ, போய் பேசிட்டு வா. லட்சுமிக்கா, எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன? பாரு பேபி, அவன் என்ன சொல்றான்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கேன், நீங்கள் பேசாமல் இருங்க. முதல்ல முகத்தை நல்லா வைங்க. என்னக்கா பொண்ணுக்கிட்ட எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? தனியா போய் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாளா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இதை இப்போ வரா. சிவா போப்பா, போய் பேசிட்டு வாப்போ. சிவா, நான் வேணா கூட வரட்டுமா? இங்க பாருமா, அவங்க தனியா போய் பேசிட்டோம், நீ எல்லாம் போகாத, பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. சரிங்க ஆண்டி. லே சிவா, போலே, போய் கூட்டிட்டு போய் பேசிட்டு வா. ஏம்மா கீர்த்தியை கூட்டிட்டு போட்டுமா? வேணாம்ல, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு போறது. பாரு, அந்த பையன் நிக்கிறாப்புல, அவர் கூட்டிட்டு போ. ஆமாம்மா சொன்னாப்புல, அந்த பொண்ணு இந்த பையனுக்கு ரொம்ப நாளாக தெரியும், அதனால இவங்களே கூட்டிட்டு போறேன். தெரியுமா? என்னல சொல்ற? பழக்கம்னா? ஏம்மா உடனே சந்தேகப்படாதம்மா, அவங்க ஆஃபீஸ்க்கு இவங்க தான் போடுவாங்களாம், அதனால தெரியும்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி. அப்படின்னா அந்த பையனை கூட்டிட்டு போ. சரிம்மா. கதிர், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேச போக போகிறேன், என் கூட கொஞ்சம் வர முடியுமா? ஏன்னா அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், அதனால தான் கேட்கேன், வரீங்களா? ஐயோ இவனையா? ஐயோ தம்பி, அந்த பையன்லாம் வேணாப்பா. நீங்க 2 பேர் மட்டும் போங்க. அப்படி இல்லைன்னா உங்க தங்கச்சி கூட்டிட்டு போங்க, இல்ல அந்த பாப்பாவாச்சும் கூட்டிட்டு போங்க. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அந்த பையனே போகட்டுங்க கூட. இல்ல, இவங்க 2 பேரும் பேசுற இடத்துல நடுவுல இந்த பையன் எதுக்குன்னு பாக்கேன். அதான், வேற ஒன்றும் இல்லைக்கா. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். லட்சுமிக்கா, அதான் நான் போகிறேன்ல, பேசாமல் இருங்க. பயமா இருக்கு பேபி. எம்மா வேணாமா. செல்வி, அதான் நான் இருக்கேன்ல, வா முதல்ல வா, அங்கே போய் நிற்போம், வா வரட்டும். எத்த வான்னு சொன்னேன். மாப்பிள்ளை தம்பி, நீங்கள் வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம். சொல்லுங்க கதிர், வரீங்களா? வாரேன். செல்வி, அந்த பையன் என்ன பேசுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. எதனா உளறி கொட்டின தொலைச்சிடுவேன். போ. ஹாய் செல்வி. செல்வி, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் அவ்வளோ பேர்கிட்ட பேசி நான் வந்தேன். நீங்கள் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. செல்வி, என்னை பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ நான் பேசிடுறேன். உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களை ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? எங்கே இருந்தால் கேளுங்களேன். எங்க பார்த்துருக்கீங்க? என் கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரே, அவர் கூட நீங்கள் ஒரு நாள் கோயிலில் நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அப்போவே உங்களை எனக்கு பிடிச்சி போச்சு தெரியுமா? அப்பா, ஒரு வழியாக திரும்பிட்டீங்களா? உண்மையாக தாங்க சொல்கிறேன், உங்களை கோயிலில் வச்சு தான் நான் பார்த்தேன். அப்போவே எனக்கு பிடிச்சி போச்சு. கட்டினா உங்களை தான் கட்டணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? வந்தப்ப இருந்து நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவ தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றான்ல, அப்படி இருந்தும் பேசு பேசு பிடிச்சிருக்கான்னு கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா? என்னலே ரொம்ப கொந்தளிக்க, 2 பேர் பேசுறதுனால ரொம்ப கோபம் வருதோ? பின்ன கோவம் வராம சந்தோஷமாவும் இருக்கும். உங்களெல்லாம் நம்பணும் இல்லையா? எனக்கு தேவைதான். ஆ, என்னல நம்பன நீ? ஆமா, உங்களையும் உங்க புருஷனும் நம்பினா நான் நடு தெருவில் தான் வந்து நிற்கணும். அவ்வளவும் இழந்துருவோம் போல இருக்கு. என்னல சொல்ற? இப்பதானே இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட சொன்ன, அதுக்குள்ள என்னல உனக்கு அவசரம்? சரி, நான் அவசரப்படுறேன்னு சொல்றீங்க. இங்க அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கேன், கடைசியில கல்யாணத்துல போய் நிக்குவாங்க போல இருக்கேன். ஏன், எத்தனையோ பேருக்கு கல்யாணத்து வரைக்கும் போய் நிக்கிறது இல்லையா? மாப்பிள்ளை பொண்ணுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு சொல்றது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறது இல்லைன்னு சொல்றது. இது எத்தனை சீரியல்ல பார்க்கல, எத்தனை எபிசோட்ல பார்க்கல சொல்லு. உங்களுக்கு மட்டும் என்ன புதுசாவா நடக்க போகுது? எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. வர்ற கோவத்துக்கு அவனை 4 மிதி மிதிக்கணும் போல இருக்கு. இனிமே உங்களெல்லாம் நம்மனா வேலைக்காகாது. இதை நானே பாத்துக்கிறேன். உதவி செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க, நானே பாத்துக்கிறேன். என்னென்ன உதவி செய்யணும் சொல்லல. உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணுன்றது தான் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஆசை. அது தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, உங்க ஆசை தான் எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே. அதனாலதான் இவங்க 2 பேரும் பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அப்படிதானே? கதிர், எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் உண்டு. அந்த பொண்ணு உனக்கு தான் இருந்தா யாராலையும் மாற்ற முடியாது சரியா? நடக்கிறதெல்லாம் வேடிக்கை மட்டும் பாரு.
இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் கல்யாணத்து வரைக்கும் போயிடுவாங்க. நான் சூரியவம்ச சரத்குமார் மாதிரி அவங்க கல்யாணத்துக்கே போய் ஜூஸு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அர்ச்சதை போட்டுட்டு வாழ்த்திட்டு வர சொல்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடடே நல்ல காமெடி பண்ணுறீங்களே, சிரிப்பு தான் வரமாட்டேங்குது. நான் ஒன்றும் நீங்கள் சிரிக்கணும்னு சொல்லலை. அவசரப்படாதலே, முதல்ல இவங்க பார்த்துட்டு போட்டும், எல்லாத்தையும் அப்புறம் பேசிப்போம். அங்கே பாரு, அவங்க உங்களை பார்க்குறாங்க. அவளும் பாவம் உன்னவே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நான் வாழவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன், ஒரு கோடி மின்னலை உங்கள் வாயால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு உங்கள் வாயால் சொல்லுங்க. சிவா, உங்களை கூப்பிடுறாங்க வெளியே. இது வரேன். ரொம்ப நேரம் ஆயிட்டோ. இது வரேன். ஒரே ஒரு நிமிஷம். நான் இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதில் இன்னும் பதில் சொல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க கதிர். செல்வி, சொல்லுங்க ப்ளீஸ், என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேட்டீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கா? ஐயோ, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன். ஐயோ, எனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன சொல்றதுன்னு எப்படி பேசுறதுன்னு புரியலையே. எனக்கு இது போதும். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன். இது போதும் எனக்கு. எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துற மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஜாம் ஜாம் நடத்த போறேன். இந்த ஊரே மெச்சுக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. கதிர், இது கேட்டீங்களா? செல்விக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. என் கல்யாணத்தை எவ்வளோ ஜாம் ஜாம் நடத்த போறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஐயோ, நான் கதிரை தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இந்த ஆளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி பேசுறாரு. இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். முக்கியமா எங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செல்வி, சொல்லுங்க கதிர். என்ன மாப்பிள்ளை உனக்கு ஓகேவா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அழகான ராட்சசி மாதிரி தெரியுது. போங்க கதிர், இப்போ என்னதான் பண்றது? நீ ஒன்றும் பண்ணாத, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னலே பயமுறுத்துற மாதிரியே பேசுற, எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யல. அக்கா, பார்க்குற வரைக்கும் பார்ப்பேன். எனக்கு தோதா எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சிச்சு, என் செல்வியை கூட்டிட்டு ஓடி போயிடுவேன். கதிரு, அப்படி இப்படி செஞ்சு வச்சிடாதுல. பாவம் இவங்க அம்மா இவளை நம்பி தான் இந்த கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அப்படி இப்படி செஞ்சு அவங்க மான மரியாதை போற அளவுக்கு செஞ்சு வச்சிடாதுல. பாவம் அவங்க ஏழப்பட்டவங்க. அப்போ நான் பாவமா உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்க சப்போர்ட் எல்லாம் இவங்க அம்மாவுக்கு தான், எனக்கு இல்லை, அப்படிதானே? அப்படி இல்லை கதிரு. சரி சரி, இப்போ நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அவங்க எல்லாம் வந்துருவாங்க. வாங்க வெளியே போவோம். இன்னும் எப்பனா பேசிப்போம் இந்த விஷயத்தை பத்தி. இதை பத்தி பேசுறதுக்கு என்னக்கா இருக்கு? 100% சொல்றேன். எனக்கும் என் செல்விக்கு தான் கல்யாணம். இவங்க 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. வந்திருக்கிறான் பாருங்க, முதல்ல பொண்ணு பார்க்கறதுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. நான் பாருங்க, நானும் என் செல்வி பிங்க் கலர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இதுதான் பொருத்துன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. பொண்ணு பார்க்குற விஷயம் சொல்லி சொல்லி இப்போ பொண்ணு பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்ன, நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு சொல்லி போவாங்க. இவங்க இன்னும் வேகமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம விஷயம் தான் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. என்ன செய்யறதுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் செய்யுங்க கதிர். அம்மா தாயே, இப்பவே அவன் கூட்டிட்டு ஓடி போயிடலான்னு சொல்றான். நீ வேற ஏத்தி விடாம சும்மா இரு. எல்லாம் நடக்கும்போது பார்த்துப்போம். சரி, நீ சொல்லு. 2 பேர் ஓடி போயிடலாமா? அதுக்கு 2 பேர் செத்து போயிடலாமா? என்ன பஞ்சிங் டைலாக் அடிக்கிறியா? நான் ஓடி போயிடலான்னு சொன்னதுக்கு செத்து போயிடலாமான்னு சொல்ற? செத்து போறதுக்கு தான் இவ்வளவும் பேசுறேன்னா? சும்மா பேசிக்கிட்டு. எவரு பின்னோடு யாருன்னு தெரியலையே. அது யாரு அந்த பார்ட்டி? ஐயோ, கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டா போல. அதான் சீக்கிரமா உள்ள வந்துட்டு இருக்கான். ஆயிடுச்சா புஷ்பா வேலையெல்லாம் நான் கொடுத்தது? ஆயிடுச்சுக்கா, இப்படியே வச்சானோ. என்ன ஒச்சானா? யார் செல்வி இது? నేను இவங்களுக்கு அண்ணி காவாலி. எது அண்ணியா? అవును బాబు. పార్టీ తెలుగు పేసుదు. ఎంత ఊరండి మీరు? అరే అబ్బాయి, తెలుగు మాట్లాడుతున్నావా? உனக்கு தெலுங்கு வருமா? కొంచెం కొంచెం తెలుసు. అలాగా? என்ன செல்வி, இவங்க அண்ணின்னு சொல்றாங்க, என்ன விஷயம்? அந்த கதையை நான் சொல்றேன் கேளு. இவன் அண்ணங்காரன் ஆந்திராவுக்கு ஒரு வேலையா போறேன்னு சொல்லி இந்த பார்ட்டியை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துட்டான். இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலப்பா. இது அவளுக்கு அண்ணி வேணும், அவங்க அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் பொண்டாட்டியா? எப்படி இவங்களை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க? எங்க காதலுக்கெல்லாம் இவங்க தடை, இவங்க காதலுக்கு மட்டும் ஓகே சொல்லிட்டாங்களா? இப்பெல்லாம் இவங்க அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வரலையா? இது என்ன நியாயம், கொஞ்சம் சொல்லுங்க.
இது உனக்கு மட்டும் நடக்கிறது இல்லைல்ல, காலகாலமா எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு காதலுக்கு ஏத்துக்கிட்டா இன்னொரு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்ன செய்ய யாருக்கிட்ட சொல்ல? ஏய் அம்மா, இவன் என்ன இங்க செய்யறான்? அப்பவே வந்துட்டாரே மாப்பிள்ள, இவன் என்ன உள்ளவே நிக்க? தம்பி, உங்க அப்பா வெளியே கூப்பிடுறாங்க. ஆ போறேன் ஆண்டி. செல்வி, நீ உள்ள போ. ஐயோ, இவ வேற நிக்கிறாளா? ஏய், உள்ள போ. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வீட்டுக்குள்ளே ஒரு காதல் கல்யாணம் நடந்தாச்சு. அதெல்லாம் யாருக்கும் தெரியுதுல. எங்க காதல் தான் இவங்க கண்ணுக்கு வந்து நிக்குது. என்ன தம்பி சொல்றீங்க? ஒன்னும் புரியல. எல்லாம் போக போக புரியும், பாத்துக்கிட்டே இருங்க. என்ன பேபி சொல்லிட்டு போறான்? ஒன்னும் புரியல. அதை விடுங்கக்கா, அவங்களாம் எங்க? வெளியே நிக்கிறாங்க பேபி. இவன் எதுக்கு இங்க நிக்கிறான்? இவன் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தானே, என்ன பேசிட்டு இருந்தான்? ஐயோ அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, நீங்க போங்க அம்மா, வெளியே இருக்கிறவங்க போய் கவனிங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். இந்த ஆந்திராக்காரியை ஏதாச்சும் பார்த்துட்டானா? நீ ஏதாச்சும் சொன்னியா அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலக்கா, நீங்க முதல்ல போங்க, அவங்க புறப்படுற நேரம் ஆயிட்டு. சரி, நான் போய் வழி அமிச்சிட்டு வரேன். லட்சுமி அக்கா, நாங்கள் போயிட்டு வரோங்க்கா. இன்னும் ஆகிற வேலை பார்ப்போம். தலைக்கு மேலே வேலை இருக்குது. என் பையனுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. உங்கள் பொண்ணுக்கு தான் எங்கள் பையனை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். சரி, கேட்டுப்போ விடுங்க, நம்ம பொண்ணு தானே. இதில் கேட்கறதுக்கு என்னக்கா இருக்குது? என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா பிடிச்சிருக்கு, அது எனக்கே தெரியுமே. பாத்தீங்களா, 2 பேரும் பேசின உடனே என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு பையன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாவனே, அன்னைக்கு உன்னை பிடிச்சிருக்கா? ஆமா, என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க வாயாலே சொன்னாங்க. லே, அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ல. ஆண்டி, அவங்களுக்கும் எங்க அண்ணனை பிடிச்சிருக்கான். நான் அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுமா. ஹை, எனக்கு அண்ணி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, ஆகிற வேலை பார்ப்போம். அப்புறம் நாங்க போயிட்டு வரட்டுமா? சரிக்கா, அப்புறம் நாங்க வரோம். கடைசிக்கு உங்க வீட்டுல நாங்க பார்க்கவே இல்லை பாத்தீங்களா? ஆமாக்கா, கொஞ்சம் வேலையே போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்க வர்றதா. இன்னமும் தெரியல, இன்னும் வரைக்கும் வரல. நான் சொல்லிக்கிறேக்கா, வெறும் பார்க்க தானே வந்தீங்க. நிச்சயதார்த்தம் அப்படி வரும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அவர் இருப்பாரு. ஏதோ அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு பண்ற மாதிரி சொல்றீங்களே, இது உங்க வீட்டு விசேஷம் இல்லையா? உங்க வீட்டுக்காரர் இருக்கணும் தானே? ஆமாக்கா, அவர் ஒரு மாதிரி எப்போ எப்படி மாறுவாருன்னு தெரியாது. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன். சரிக்கா, அப்போ நாங்க போயிட்டு வரோம். வாங்கக்கா.